கடைசி நாட்கள்ல ஆண்டவருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசம் மறுபடியும் உருவாகும். உலகம் முழுவதும் சிதறிப்போன இஸ்ரவேலர்கள் நாடு திரும்புவாங்க. நாடு திரும்ப கட்டப்படும். நாடு கட்டப்படுவது மட்டுமல்ல, வல்லரசான ஒரு நாடா மாறுவாங்க. அப்பொழுது இயேசுவானவர் வந்து விடுவார். இதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சா? அப்போ ஒரு பக்கம் ஆண்டவருடைய வருகைக்கு எது ரெடியா இருக்கு? இஸ்ரேல்னு ஒரு நாடு ரெடியா இருந்தது. 1900 நாடு கிடையாது. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இருக்கிறது மட்டும் இல்ல, தினம் தலைப்பு செய்தியா அவங்க பேர் இல்லாத நியூஸ் பேப்பரே கடந்த 3 வருஷமா இல்ல. உலகத்துல இஸ்ரேல் பத்தி தெரியாதவங்க ஒருத்தம் கூட இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? மேபி அவங்க மேல இருக்கக்கூடிய விரோதம், பகை எழும்பி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சின்ன நாடுங்க, கேரளாவோட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான் அந்த நாடு. ஆனா அந்த நாட்டு கிட்ட போறதுக்கே ஒரு பயம் வருது. அந்த நாடை எதிர்த்து யாராலையும் போராட முடியல. இது அவங்களுடைய பலம் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பெரியவர். கடைசி நாட்கள்ல இது நடக்கும்னு ஏராளமான தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தது நிறைவேறி விட்டது. முடிஞ்சிருச்சு. நிறைய முடிஞ்சாச்சு. நிறைய ப்ராஃபஸி முடிஞ்சிருச்சு.